சென்னை சின்னமலை பகுதியில் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ உயிரிழந்த அந்த இளைஞர் யார், விவரம் என்ன? ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த ஆகாஷ் என்ற 26 வயது இளைஞர் இன்று அதிகாலை வீட்டிலேயே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கார். சென்னை சின்னமலையைச் சேர்ந்த ஆகாஷ் 26 வயதான இளைஞர் அவருடைய அம்மாவிற்கு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அந்த மருத்துவ சிகிச்சைக்காக வைக்கப்பட்டிருந்த பணத்தை எடுத்து ஆன்லைன் ரம்மி விளையாடியதாக கூறப்படுகிறது. அந்த ஆன்லைன் ரம்மியில் அவர் சில ஆயிரம் பணத்தை இழந்ததாகவும் அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு இன்று அதிகாலையில தனி அறையில அங்கு இருந்த வயர்கள் மூலம் கழுத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கார். அவருடைய அண்ணன் இன்று காலையில திறந்து பார்க்கும் போது அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. கோட்டூர்புரம் போலீசார் ஆகாஷுடைய உடலை கைப்பற்றி அவருடைய செல்போன்களை எல்லாம் ஆய்வு செய்து எவ்வளவு ரூபாய் ஆன்லைன் ரம்மியில் அவர் இழந்திருக்கார் என்று குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. உயிரிழந்த ஆகாஷுடைய உடலானது ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கோட்டூர்புரம் போலீசார் இந்த ஆன்லைன் ரம்மி சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. காயத்ரி, நன்றி கோகுல் விவரங்களுக்காக. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டி விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு தொடர் விடுமுறை வர இருப்பதால் விமானங்களில் முன்பதிவும் அதிகரித்துள்ளது. இதனால் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை போன்ற உள்நாட்டு விமானங்கள் மற்றும் சிங்கப்பூர், தாய்லாந்து, துபாய் ஆகிய சர்வதேச விமானங்களிலும் டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளன. சென்னை, மதுரை இடையே வழக்கமாக 4300 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 17,695 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சென்னையில் இருந்து திருச்சிக்கான கட்டணம் 14,387 ரூபாயாகவும், கோவைக்கான கட்டணம் 9,418 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. சென்னை, கொச்சி இடையிலான விமான கட்டணம் வழக்கத்தை விட 3 மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னை, தாய்லாந்து இடையே வழக்கமாக 8,891 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 17,437 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கட்டணம் உயர்ந்தாலும் பல விமானங்களில் டிக்கெட்டுகள் முழுமையாக முன்பதிவாகிவிட்டன. திருநெல்வேலி மாவட்டத்தில் மருத்துவ கழிவு கொட்டப்பட்ட விவகாரத்தில் மேலும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர், பழவூர், வடக்கு அரியநாயகிபுரம், சீதப்பர்நல்லூர், கொண்டனாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன. இவை அனைத்தும் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட நிலையில் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2 கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்கள் குறித்து சிறப்பு குழு அமைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் மேலும் 2 இடங்களில் கழிவுகள் கொட்டப்பட்டது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து முக்கூடல் காவல் நிலையத்தில் 1 வழக்கும், சீதப்பர்ப்பநல்லூர் காவல் நிலையத்தில் 1 வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கேரள அரசின் ஆய்வுக்குழுவினர் நேற்று நடுக்கல்லூரில் கொட்டப்பட்ட கழிவுகளை ஆய்வு செய்தனர். அப்போது பேசிய அதிகாரிகளில் ஒருவர் அபாயகரமான கழிவுகள் எதுவும் இல்லை என்று கூறினார். பின்னர் அவர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்தனர். அப்போது அவர்களிடம் அபாயகரமான கழிவுகள் இல்லை என்றால் ஏன் இங்கு வந்து கொட்டினீர்கள் என ஆட்சியர் கேள்வி எழுப்பினார்.